2004 சுனாமி போதெல்லாம் வந்து ஒரு நிலம் ஒன்று பட்டா மாற்றத்துக்கு போனோம். அங்கே போகும்போது தாலுகா ஆஃபீஸில் இந்த சொத்துக்கு உரிமையாளரை நீ உயிராக இருக்கிறன்னா உங்கள் மன்னர் இருக்கும் ஐயாவது இருக்குது எல்லாம் வந்து இந்த சொத்துக்கோசம் ஆளுக்கு ஆள் பத்திரம் எடுத்துன்னு வந்து என் சொத்து ஒன் சொத்துன்றாங்க. நீ உயிராக இருக்கும்போது இந்த எழுது படிக்க தெரியாத ஆள் நீ முழுமையாக இந்த நிலத்தினுடைய வில்லங்கத்தை கரெக்டாக எடுத்து ரீஸ்ட் பண்ணிடுற. அதனால் நீ வந்து பரம்பரை நாணயம் கண்டுபிடிக்க முடியும். எது செஞ்சு தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் அவர் ஐயா அவர்கள் மாரி கேட்டாங்க. கேட்கும்போது ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் பூர்வீக சொத்து எங்கள் தாத்தாலேருந்து நடைமுறையில் இருக்கிறோம். சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒரு நாணயம் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் பூர்வீக சொத்து மொத்தத்தையும் கேளு, உங்கள் சொத்து ஏராளமான சொத்து இருந்திருக்கும். ஐயா என்ன ஒன்றும் புரியாது ஐயா, எங்களுக்கு எங்கள் பேருக்கு பட்டா மாற்றி கொடுங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா நீ கண்டுபிடி உன்னால் முடியும்னாப்பில். வீட்டில் வந்து எங்கள் தாத்தா அவங்களாம் நினச்சி எங்கள் வீட்டில் படுத்து தூங்கிட்டதும் அப்படியே மனநலம் பாய்ச்சி மாரி காலில் ஏழை அப்படியே மின்னல் மாரி கரண்ட்டு உச்சி மாட்டிக்கு ஏறுற மாரி தெரிஞ்சு